எல்லாம் ஃபேன்ஸ்லாம் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அடிச்சுக்கிறாங்க. நிறைய தேட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை நடக்குது. இது மூலயமா டிக்கெட் உள்ளே வச்சுட்டு நிறைய பேர் வெளில தரதில்ல. 5Kன்றது பெரிய அமௌண்ட் தான், பெரிய அமௌண்ட்டு. ஒரு டிக்கெட்டுக்கு 5Kன்றது சீரியஸாகவே ஒரு பெரிய அமௌண்ட். ஏன்னா எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது நாங்களாம் கோட் லியோக்கே அவ்வளோ போடுவோம். அது லாஸ்ட் படம் வேற சும்மா விட்டுருவோம். எந்த தேட்டருமே ரெஸ்பான்ஸ் இல்லை, ஆன்லைன்ல மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆன்லைன்ல பட் டிக்கெட் ஃபுல்லுன்னு காட்டுரு. லைவ்ல போனாலும் இப்போ இல்லப்பா எங்களுக்கே வரல, சென்சாரே இன்னும் அப்ரூவ் ஆகல. ஆனா 9ஆம் தேதி படம் ரிலீஸ், இன்னைக்கு 5. நடுவில் 3 நாள் கேப்லக்குள்ள சென்சார் ரிலீஸ் பண்ணுவாங்களா, படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா, இல்ல படம் ரிலீஸ் ஆகுமா, அப்படியே போக வேண்டியதுதான். ஏழை மக்கள்லாம் இருப்பாங்க, பாவர்ட்டி நிறைய இருக்கு இந்தியாவில். அதை தாண்டி இப்போ வந்து ஒரு ஆள் 5K கொடுத்து இந்த படம் பார்க்கணுமா அப்படின்னு தோண வச்சிடும். ஏன்னா நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, சரி கடைசி படம் பார்த்துடலாம், காசு தானே அப்புறம் சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்ட்டு செலவு பண்ணி பார்த்துறாங்க. இல்லை மேடம், இன்னும் டிக்கெட் கிடைக்கல. ஆல்மோஸ்ட் 2 படமும் சேர்த்து ரிலீஸ் பண்ணுறாங்க, பராசக்தி, ஜனநாயகன். ஆனால் டிமாண்ட் வந்து ஜனநாயகனுக்கு தான் அதிகமாக இருக்கு. டிக்கெட்ஸ் வந்து வெளில எப்படி ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி வெளில போகுது அப்படின்றது வந்து உள்ள அவங்க கிட்ட இருந்து வாங்கி நடுவில் காசு போட்டு விற்கிறாங்க பாருங்க, அவங்க கிட்ட காசு போகுது. ஸோ வந்து ஏழை எளிய மக்கள் வந்து இதெல்லாம் பார்க்க முடியறதில்ல. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கு.